Please subscribe Sadhguru Sai Creations. இந்த பார்த்திங்கன்னா இந்த தோல் சுருக்கம் வயசான தோற்றம் தெரியாமல் இருக்கிறதுக்கு, அதாவது இந்த தொங்குன மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்கப் போட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்கின் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து சிங்க் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை இருக்கும். எப்போரா திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது, ரீடேக் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். ஸ்கின்னை நல்லா அந்த மசிலில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நல்லா முதித்து அழகாக வச்சுருக்கும். நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதேமாதிரி மங்கு, கரைகள், புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் செம ரிசல்ட் இருக்கும். நீங்கள் பொலிவாகவே எப்பொழுதுமே இருப்பீங்க. அழுக்கு அண்டாது, ஆக மொத்தத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. எந்த இடத்துல சுருங்குது அந்த இடத்துல சதை இல்லை, எந்த இடத்துல சுருங்குது அந்த இடத்துல போஷாக் இல்லை, எந்த இடத்துல சுருங்குது அந்த இடத்துல எனர்ஜி இல்லை, ரத்த ஓட்டம் இல்லை. ஒரு 50 டைம்ஸ் காலைல எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 1 2 அதேமாதிரி 3 அந்த 4 இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்க்க போகிற மெடிக்கலான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இது மெடிக்கல், காஸ்மெட்டிக் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த தோல் சுருக்கம் வயசான தோற்றம் தெரியாமல் இருக்கிறதுக்கு, அதாவது இந்த தொங்குன மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கின மாதிரியே இருக்கும். இந்த ஐ பேக் வந்து பார்த்திங்கனாக்கா தொங்கியிருக்கும். இந்த சுருக்கம் அது பார்த்திங்கன்னா இந்த ரிங்கிள் அப்படிம்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஏஜெட்டில் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெயிலில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் இருக்கும். சில பேர் உடலுடைய கோளாறுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரைனஸ் ப்ளஸ் வந்து முக சுருக்கம் ப்ளஸ் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு தொய்வு நிலை இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வெளியில் வந்து சைக்காலஜிக்கலாக போக மாட்டாங்க. என்ன நேரத்தில் முன்னாடி மாதிரி என் ஃபேஸ் பிரைட்டாக இல்லை, மெலோடியன் லாக் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை பாதிக்கும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மெலோனியன் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து தோல் சுருக்கம் ஏற்படும். இப்படி நம்மளுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்டே வரும். இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நிறைய சில ஃபிலிம் ஸ்டாராக இருந்தாங்கனாக்கா மேக்கப் போட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்கின் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து சிங்க் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை இருக்கும். எப்போரா திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது, ரீடேக் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அழகாக ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது கடுகு எண்ணெய் மசாஜ். ஸோ இது வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, லைட்டாக கடுகெண்ணெயை தொட்டிட்டு, அது மேல் ஃபீமேல் 2 பேருமே செய்யலாம். எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்குது, எங்கெங்கெல்லாம் சுருக்கம் இருக்குது, எங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயது முதிர்ச்சி தெரிகிறதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். கழுத்து வரைக்குமே, காதுலேருந்து ஃபுல்லாக ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் லைட்டாக என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த காட்டன் எடுத்து லைட்டாக அப்படி துவச்சிங்கன்னா அவ்வளோ அழுக்கு வரும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அழுக்கு மட்டும் கிடையாது, ஒரு போஷாக்கு அதுலேயும் கிடைக்கும், மெலோனின் பேலன்சிங் கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களோட கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் கலர் நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ். ஸோ அடுத்த ஒரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உருளைக்கிழங்கோடைய பேக். இதுதான் வந்து ரொம்ப சூப்பர். நார்மலாகவே ஒரு அடிப்படுதுன்னு வச்சுங்க இல்லையா, பார்த்திங்கனாக்கா சில பேர் சர்க்கரை பொண்ணு ஏற்பட்டிருக்கும், அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஸ்கின் எடுத்திருப்பாங்க, பார்த்தா பள்ளமாகவே இருக்கும். என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் எல்லாம், திருப்பி நல்லா சதை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு அவிச்சு கொஞ்சம் இளம் சூடோடு என்ன பண்ணுவாங்க, இந்த உருளைக்கிழங்கு பேக்கிங் போட்டுகிட்டே வருவாங்க. எங்கள் அடிப்பட்ட இடத்துல புண்ணும் சீக்கிரம் ஆறிடும், சதையும் சீக்கிரம் கூட்டிடும். அப்போ உருளைக்கிழங்கோடைய அதோடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, ஸ்கின்னை நல்லா அந்த மசிலில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நல்லா முதித்து அழகாக வச்சுருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே. அதான் காரணம். திருப்பி அந்த ஸ்கின்னை நல்லா வளர வைக்கக்கூடிய விஷயம். ஸ்கின்னை நல்லா பாதுகாக்கும், மெலோனியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுனால அந்த அடிப்பட்ட இடத்துல சீக்கிரமாகவே அந்த குணமடைஞ்சு அந்த குழி இல்லாமல் பேலன்ஸை மூடிடும். ஸோ அப்போ அதெல்லாம் எதுக்காக நான் இது எக்ஸாம்பிளாக சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்க்கும் அதேமாதிரி தான் நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதேமாதிரி மங்கு, கரைகள், புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் அம்மைத்தில் உள்ள பள்ளம் கூட இந்த உருளைக்கிழங்கோடைய பேக்கே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதுவும் சண்டேஸ் சாட்டர்டேஸ் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் மாரி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாக்கா அவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மகிழம்பூ. எப்பொழுதுமே மகிழம்பூக்கு நான் சொல்லுவேன், அந்த பேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மகிழம்பூவும் அதே மாதிரி தான் பேக் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தயிர்லையோ இல்லைனா நார்மல் பன்னீர்லையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். மகிழம்பூவை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். மகிழம்பூவோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஜாதிக்காய் பவுடர் சேர்த்துக்கணும். ஜாதிக்காய் பவுடர் 50 கிராம், மகிழம்பூ பவுடர் 50 கிராம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். செம ரிசல்ட் இருக்கும். நீங்கள் பொலிவாகவே எப்பொழுதுமே இருப்பீங்க. அழுக்கு அண்டாது, ஆக மொத்தத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இதெல்லாம் எப்போ பண்ணலாம், இவ்வளோ டிப்ஸையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு வாரம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு, ஒரு வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா கிளென்சிங் பண்ணுறக்கூடிய கடுகு எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகிழம்பூ, இந்த 3யுமே பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயம். இதெல்லாம் தாண்டி தயிர் நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். தயிர், இந்த தயிரை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்தாலே போதுமான விஷயம். இது வந்து ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின் யாராக இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணும் ஆரம்பத்தில். அப்படி கிடையாது.
நம்ம என்ன பண்ணுறோம், தயிர் போட்டு ஒரு ½ அன் ஹவர்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு டிஷ்யூ வச்சு நீங்கள் ஒத்தி எடுத்தாலே போதுமான விஷயந்தான். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயிர் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் எது போட்டாலும் தயிரில் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க, பாலில் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறதன் எல்லாம் ஒன்று தான். ஆக மொத்தத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வயசான தோற்றம், இந்த ரிங்கிள் கண்மூடித்தனமாக பார்த்திங்கன்னா சரியாகும். அதான் விஷயம். என்னடா கண்மூடித்தனமா அப்படின்னு சொல்லிங்கன்னா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அவ்வளோ அழகான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சுருங்கினது விரிய போகுது, அவ்வளோதான். எந்த இடத்துல சுருங்குது அந்த இடத்துல சதை இல்லை, எந்த இடத்துல சுருங்குது அந்த இடத்துல போஷாக்கு இல்லை, எந்த இடத்துல சுருங்குது அந்த இடத்துல எனர்ஜி இல்லை, ரத்த ஓட்டம் இல்லை. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இயக்கும் புள்ளிகள். இந்த விரலை உள்ளே வச்சு, கட்டை விரலை உள்ளே வச்சு போட்டிங்கன்னா இந்த மேடு வரும். இந்த மேடு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது கவுளி அப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த 2 வச்சுட்டு இந்த 2 மேடையும் ஒரு 50 டைம்ஸ் காலைல எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே ஒரு 15லேருந்து 50 வரைக்கும் அப்படியே அந்த 2 மேடு இருக்குது பார்த்தீங்களா, இது 2ம் இடிபடணும். இங்கே இடிபடும் பொழுது ரத்த ஓட்டம் ஃபேஸ்க்கு அப்படி இருக்கும். 2வது குனிஞ்சிட்டு இருக்கிறது, நிமிந்துட்டு இருக்கிறது, டோட்டலாகவே இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா ஸ்பைன் அலைன்மெண்ட், இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா தலை, கழுத்து, ஸ்டிஃப்னஸ், சுளுக்கு எல்லாமே சரியாகும். ஏன் அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா போகும், பாயும். அப்படியே ஃபேஸ்க்குள்ளே பாயும்பொழுது அவ்வளோ நல்லது. இது தட்டு வருமத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். 2 வரலையும் இப்படி சேர்த்துக்கிறோம். இந்த முட்டை இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து அந்த 2 இதையும் இடிக்க போகிறோம், அவ்வளோதான். இடித்து பாருங்கள். ஒரு வாரத்துலலாம் நல்ல ஃப்ரெஷ்னஸ், அந்த ரிங்க்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். சுருங்கி இருக்கிறது டக்குன்னு ஃப்ளரிஷ் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த புள்ளிகள், இந்த இடத்துல தட்டிங்கன்னா ஒரு மேடு இருக்கும். அதை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொம்ப முக்கியமானது. மெலோனின் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பட்டன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கோட எட்ஜு, அதை அப்படி அமுக்கினீங்கனாக்கா ஒரு பள்ளம் இருக்கும். மூக்கோட கார்னரில் அப்படி ஒரு அமுக்கினா ஒரு பெயின் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 2ம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஒரு மேடு இருக்கும். அடுத்தது வந்து இந்த சின்னில் இருக்கக்கூடிய பள்ளம், அதை என்ன பண்ணுறோம், அப்படி அசைக்கணும் கிளாக் வைஸ். இது மட்டும் போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மீசை புள்ளி எப்படி சொல்லுவாங்க, 2ம் அதையும் இந்த 1 2 அதேமாதிரி 3 இந்த 4 இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஐப்ரோவை என்ன பண்ணுறீங்கன்னா சிங்க் பண்ணி ஜிக்ஸாக் பண்ணி அப்படி இழுத்து விடணும், அவ்வளோதான். இது எல்லாமே ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் அடைப்பட்டிருக்கோ அது சூப்பராகிடும். இந்த மாதிரியான பயிற்சிகள், இந்த மாதிரி சில மூலிகைகள், இந்த மாதிரியான டெக்னிக்கல்லாம் இருந்தாலே போதுமான விஷயந்தான். அதேமாதிரி இந்த காதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸோட கனெக்ஷன் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். இந்த தசைநார்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிடிச்சிருக்கும். சில பேர் படுத்து தூங்குறதுனால, கை வச்சு தூங்குறதுனால எல்லாம் லாக் ஆகிருக்கும். இந்த காதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இழுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்காக பண்ணிவிட்டு இந்த சின்ன குருத்து மாதிரி இருக்குல்ல, அதை 1 2 3 முடிஞ்சு போச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் காற்று அடைச்சிருக்கும், இல்லைன்னா லாக் இருக்கும், இதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுடும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபேஸுக்கு, கண்ணுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ லுக் லைக் ஏ யங் மேன், யங் உமன். பிகாஸ் மெலோனியன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா முனைந்து நிற்கக்கூடிய ஷார்ப் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அது மழுங்கும் பொழுது, அடைக்கப்படும் பொழுது தான் நமக்கு வந்து சோர்வுகள், வயசான தோற்றம், ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கான். நமக்கு என்னென்ன அப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் சேர்ந்து தான் போகக்கூடிய ஏர் ஹோர் க்ரோத்துக்கும் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் அந்த வேர்க்கால்கள் அடைப்படுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மெலோனியன் அடைப்படுது. ஸோ அழுக்குகளும் ஏர்லாக்கும் ஹீட்டும் தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்குமே சீக்கிரமே ஏஜிங் ஆக்குறது. இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரிங்கல்லாம் போயிட்டு நல்ல புத்துணர்வாக எப்பொழுதுமே யங்காக ஃப்ரெஷ்ஷாக தென்படுவோம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.